வணக்கம். வாங்க இன்னைக்கு நாம தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி அலச போறோம். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். 2026 தேர்தலுக்கு அப்புறம் இந்த திட்டத்தோட எதிர்காலம் என்னவாகும்? அந்த 1000 ரூபாய் கேள்விக்குள்ள என்னென்ன அரசியல் கணக்குகள் இருக்குன்னு ஆழமா பார்க்கலாம். மாசாமாசம் 1 கோடிக்கும் அதிகமான பெண்கள் கையில கிடைக்கிற இந்த தொகை இப்போ வெறும் பணமா மட்டும் இல்லைங்க. இதுதான் வரப்போற தேர்தலோட வெற்றிய தீர்மானிக்க போற ஒரு பெரிய கேம் சேஞ்சர். அப்போ இப்ப கிடைக்கிற இந்த 1000 ரூபாய் 2000 ஆகுமா? இல்ல அதுக்கும் மேல போக வாய்ப்பு இருக்கா? வாங்க இந்த கேள்விகளுக்கான பதில தேடி நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல இப்போதைக்கு என்ன நிலவரம்னு ஒரு நஜர் விட்டுடலாம். திமுக அரசு இப்போ கொடுத்திருக்கிற இந்த திட்டத்தோட முக்கியமான அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நிலவரப்படி பாத்தீங்கன்னா, தகுதியானவங்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 1.31 கோடி பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் நேரடியா அவங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே போயிட்டு இருக்கு. இதுதான் இப்போதைய நிலவரம். சரி, இப்போதான் கதையே சூடு பிடிக்குது. ஆளும் திமுகவும் சரி, எதிர்க்கட்சியான அதிமுகவும் சரி, இந்த ஒரு திட்டத்தை வச்சு எப்படி 2026 தேர்தலுக்கான காய்களை நகர்த்துறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். 2 கட்சிகளோட நிலைப்பாடும் ரொம்பவே தெளிவா இருக்கு. திமுக என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இப்போ இருக்கிற திட்டத்தையே இன்னும் சூப்பரா கொண்டு போவோம்னு சொல்றாங்க. ஆனா அதிமுகவோ ஒரு படி மேல போய் நாங்க இதை விட ஒரு பெரிய புத்தம்புது திட்டத்தை கொண்டு வரோம்னு சொல்றாங்க. சரி, வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். ஒவ்வொரு கட்சியோட திட்டத்துல அப்படி என்னதான் வித்தியாசம் இருக்கு, எதுல அவங்க தனித்து நிக்கிறாங்கன்னு ஒப்பிட்டு பாத்திரலாம். இந்த டேபிள பாருங்களேன், வித்தியாசம் உங்களுக்கே பளிச்சுன்னு புரியும். திமுக இப்போ 1000 ரூபாய் தராங்க, ஆனா அது உயரலான்னு ஒரு சின்ன சிக்னல் கொடுக்கறாங்க. ஆனா அதிமுக அவங்க நேரடியாவே எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் மாசம் 2000 ரூபான்னு உறுதியா சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, தகுதி முறையில இது எவ்ளோ பெரிய மாற்றம். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த திட்டங்களுக்கு அவங்க வச்சிருக்கிற பேர் தான். திமுகவோட உரிமை தொகைங்கிற பேரு இது பெண்களோட உரிமை, அவங்களுக்கான ஹக்கு அப்படின்னு சொல்லுது. ஆனா அதிமுகவோட குலவிலக்குங்கிற பேரு ஒரு பாரம்பரிய பார்வையை காட்டுதோன்னு சில விமர்சனங்களும் எழுந்திருக்கு. இந்த பேருக்கு பின்னாடி கூட ஒரு அரசியல் இருக்கு இல்லையா? சரி, இந்த வாக்குறுதியெல்லாம் கேட்க ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா இதையெல்லாம் செயல்படுத்தணும்னா அரசுக்கு எவ்ளோ செலவாகும்? நிஜமாவே இது சாத்தியமா? பாருங்க, திமுகவோட திட்டம் எப்படின்னா தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் கொடுக்கறது. இதனால அரசுக்கு நிதிச்சுமை கொஞ்சம் கம்மி. ஆனா அதிமுகவோட திட்டம் எல்லாருக்கும் கொடுக்கறது. அதனால தகுதியான யாருமே விடுபட மாட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இவ்ளோ பெரிய செலவை மாநில அரசு எப்படி சமாளிக்கும்? இதுதான் இப்போ $1,000,000 கேள்வி. அதிமுகவோட வாக்குறுதி பட்டியல் இந்த பணத்தோட மட்டும் முடியலங்க. வாக்காளர்களை கவர இன்னொரு பெரிய லிஸ்டே வச்சிருக்காங்க. அது என்னென்னு ஒரு பார்வை பார்க்கலாம் வாங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே இலவச பஸ் பயணம், கிராமப்புற வேலை நாட்களை 125ல இருந்து 150 ஆக்குறது, அப்புறம் 5 லட்சம் பெண்களுக்கு ஸ்கூட்டர் வாங்க 25,000 ரூபாய் மானியம்னு சொல்லப்போனா ஒரு பெரிய வாக்குறுத மழையையே பொழிஞ்சிருக்காங்க அதிமுக. ஓகே, அதிமுக இவ்வளவு அறிவிப்புகளை வெளியிட்டாச்சு. இதுக்கு பதிலடி கொடுக்க ஆளும் கட்சியான திமுக என்ன மாதிரியான வியூகங்களை வகுக்கறாங்க, அவங்களோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும் அதையும் பாத்திரலாம். திமுக ஒரு பெரிய மெகா பிளானோட களமிறங்க போறாங்க. அதாவது அரசு ஊழியர்களை வச்சு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் நேரடியா போய் மக்களோட கருத்துக்களை கேட்க போறாங்க. அவங்க கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபீட்பேக் வாங்கி அவங்க கோரிக்கையை ட்ராக் பண்ண ஒரு QR கோடும் கொடுக்க போறாங்களாம். அப்போ சிம்பிளா சொல்லணும்னா, மக்கள்கிட்டயே போய் கேட்டு அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதையே தேர்தல் வாக்குறுதியா கொடுக்கறது தான் திமுகவோட பிளான். இது ஒரு நேரடி அப்ரோச். சரி, இந்த அரசியல் களம் இப்படி சூடா இருக்கட்டும், அது ஒரு பக்கம் போகட்டும். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். நீங்க என்ன செய்யலாம்? ஒருவேளை இப்போ இருக்கிற திட்டத்துல உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருந்தா அதை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். இது நம்ம பலருக்கு இருக்கிற ஒரு பொதுவான சந்தேகம்தான். நான் வருமான வரி கட்டுறேன்னு சொல்லி என் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நான் அப்பீல் பண்ண மறந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்றது? இது ஒருத்தரோட கேள்வி இல்ல, பலரோட மனசுல இருக்கிற ஒரு கேள்வி. ஒருவேளை உங்க விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தா நீங்க மேல்முறையீடு செய்ய வேண்டிய ஒரே சரியான இடம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தோட அதிகாரப்பூர்வ வெப்சைட் தான். வேற எங்கேயும் அலைய வேண்டாம். பொதுவா நீங்க ஆன்லைன்ல பண்ற மேல்முறையீட்ட வருவாய் கோட்டாட்சியர், அதாவது RDO தான் பரிசீலனை பண்ணுவாரு. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். சமீபத்துல கொடுத்த அந்த மறு விண்ணப்ப வாய்ப்பு இருக்கு இல்லையா, அது உங்களுடன் ஸ்டாலின் மாதிரியான ஸ்பெஷல் கேம்ப்ல விண்ணப்பிச்சவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சு, எல்லாருக்கும் இல்ல.
அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, அரசாங்கம் புதுசா விண்ணப்பம் பத்தியோ இல்ல மேல்முறையீடு பத்தியோ என்ன அறிவிப்பு வெளியிடுறாங்கன்னு நாம ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டே இருக்கணும். அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுதான் நம்ம உரிமைகளை நம்ம சரியா பெற ஒரே வழி. கடைசியா ஒரு கேள்வி. இந்த அரசியல் போட்டியில கட்சிகள் கொடுக்கிற வாக்குறுதிகள் எல்லாம் ஒரு நாள் சட்டமா கொள்கையா மாறும். அப்படி மாறும்போது அதனால உண்மையிலே முழுமையா பயனடைய போறது யாரு? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.